வணக்கம். அஞ்ஞான கிறுக்கனின் இது 2வது பதிவு. முதல் பதிவை பார்த்து என்னை ஆதரித்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. அப்போது சென்ற முறை பேசும்போதே இந்த வன்முறைகளுக்கு தீர்வு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வந்தது. இப்போ அதுக்கான ஒரு என் மனசில் பட்ட ஒரு விடையாக இந்த பதிவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போது வன்முறை கலவரங்கள் அதிகரித்து விட்டாலும் கூட இன்னும் நம்ம சமூகம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு முழுமையாக சீர்கட்டு போயிடல. இது சரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கைகள் நம்மக்கிட்ட இருக்க தான் செய்யுது. அப்போது நம்ம கொஞ்சம் நினச்சி பார்த்தோன்னா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி வர கூட்டு குடும்ப முறை, குடும்ப உறவுகளுக்குள்ள நெருக்கம், அப்போது அவங்க வர நம்ம போக இப்படிலாம் இருந்ததால் கண்காணிப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அதனால் இந்த சீர்கேடுகள் குற்றங்கள் அப்படி நடக்கிறதும் கொஞ்சம் நம்ம வீட்டில் கம்மியாக இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் தாத்தா பாட்டி மாமா சித்தப்பா சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா ஒரு பெரிய கூட்டமே எப்பயும் இருந்ததால் அப்போ குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுறதுக்கும் அவங்கள கண்காணிக்கிறதுக்கும் நெறிப்படுத்துறதுக்கும் ஒரு பெரிய சந்தர்ப்பம் நம்மக்கிட்ட இருந்தது. அப்போது அது மாத்திரம் இல்லாமல் சமுதாயத்தில் இந்த கடவுள் பயம், இறை நம்பிக்கை, பெரியோர் ஆசிரியர்கிட்ட மரியாதை, அப்போது இதெல்லாம் இருந்ததுனால ஒரு கட்டுப்பாடு முறையும் கொஞ்சம் தாராளமாகவே இருந்தது. ஆனால் என்ன காரணத்தாலேயும் அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது நம்ம அப்புறமா கொஞ்சம் அலசி ஆராயலாம். ஆனால் இப்போது வர வர ஒரு 2000, 2005 இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த தாத்தா பாட்டி பெரியவங்க குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்ப முறை செதஞ்சு போச்சு. ஏன்னா நிறைய பேர் இப்போ எங்கே இருக்காங்கன்னா அனாதை விடுதிகளில் தான் இருக்காங்க. தாத்தா பாட்டின்னா ஓல்டு ஹோமேஜில் இருக்காங்க. ஆனால் இப்போ தாத்தா பாட்டி பெரியவங்ககிட்ட இருந்து கிடைச்ச இந்த ராமாயண மகாபாரத இந்த புராண கதைகள், நீதிநெறி கதைகள், இப்போ பெரியவங்களுடைய வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் சொல்லி 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 அந்த குழந்தைகள் மனசில் அவங்க அந்த விதைச்ச ஒரு நன்னெறி இப்போது நடுவில் கொஞ்ச நாளாக அது ஒரு பெரிய பிரேக்கப், அது இல்லாமல் போயிடுச்சு. ஸோ பசங்க என்ன ஆகிட்டாங்கன்னா நம்மளுக்கு நல்லது சொல்கிறது யார் அப்படின்றது தெரியாமையே அவங்க மனசுக்கு தோணுனபடி அவங்க அப்பா அம்மாவும் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் பசங்க மாத்திரம் தனியாக இருக்கிறது, இப்போ பல காரணங்கள் எப்படி இருக்கிறதுனால அவங்க சரியாக வழிகாட்டுதல் இல்லாமல் இப்போ ஸ்கூலுக்கு போனால் கூட ஸ்கூலில் முந்திலாம் நீதி போதனை வகுப்பு, அப்போது நல்ல நெறிகள், இந்த மாதிரிலாம் ஆசிரியர்கள் சமுதாயமும் ஒரு நல்ல வழிகாட்டுதலாகவே அவங்களுக்கு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூலில் இருக்கிற நேரம் ரொம்ப கம்மி, ஒரு 4-5 மணி நேரம் தான் ஸ்கூலில் இருக்காங்க. அப்போது வெளியே வந்த உடனேயே இப்போ மாஸ் மீடியாஸ் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு செல்ஃபோனில் இல்லாத விஷயங்களே இல்லை. அப்போது செல்ஃபோன், அப்போ இந்த மாதிரி மீடியாஸினுடைய தாக்கம் நிறைய பாதிக்க ஆரம்பித்தாச்சு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஊடகங்கள் எது எடுத்துக்கிட்டாலுமே பார்த்திங்கன்னா சினிமா, நாடகம், இலக்கியம், கதைகள் அப்படின்னு எது எடுத்துக்கிட்டாலுமே இந்த நீதி நெறியை சொல்கிறத விட இந்த அடிதடி, பழிவாங்குதல் இந்த மாதிரி ஒரு இதுவாகவே அதிகமாக இருக்குது. இப்போ இதனுடைய தாக்கம்லாம் என்ன ஆகிடுச்சுன்னா அவங்களுடைய மனப்போக்கை மாற்றக்கூடிய அளவில் அப்படி முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன ஆச்சு, அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம், தாத்தா பாட்டி வீட்டில் கண்காணிப்பு குறைதல். இப்போது இந்த காலகட்டத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா மாணவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் அந்த நீதி நெறியை சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் மிக மிக குறைஞ்சி போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வியாபாரமயமாக்கல், அப்புறம் உலகமயமாக்கல் இதெல்லாம் வேறு சேர்ந்து விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம் வீடு எல்லாம் இப்போ நிறையா இருக்காங்க. ஒரு ஃப்ளாட்ஸில் எதிர நிறைய வீடுகள் இருந்தாலும் எதிர் வீட்டில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அவங்கவுங்களுக்குள்ளே அவங்கவுங்க அப்படியே முடங்கி போயிடுறாங்க. அதனால் உங்கள் வீட்டில் என்ன, எங்கள் வீட்டில் என்ன அப்படின்னு நடக்கிறது கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் ஆர்வமாக இருக்கிறது இல்லை. இப்போ நிறையா காரணங்கள். இப்போது இந்த காரணங்கள்லாம் நம்ம வன்முறை அதிகமாக, சொசைட்டியில் வன்முறை அதிகமாக இன்னொரு காரணமாகவும் இருக்குது. இப்போ இது மாதிரி சொல்லி நான் ரொம்ப போர் அடிக்க விரும்பலை. அப்போது இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம
அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றது, இது எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத கூட அடுத்த பதிவில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ என் மனசுக்கு பட்டதை நான் சொல்கிறேன். இதில் எதான தப்புகள் தவறுகள் எதனா இருந்தால் என்னை நீங்கள் தாராளமாக திருத்தலாம், உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லலாம். இப்போ என்னை மேலும் மேலும் ஆதரிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.